எப்பயுமே இந்த மனித இனம் மட்டும்தான் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிட்டு பிரச்சனை இல்லாத சில விஷயங்களும் சரி இல்லை நடந்து முடிஞ்ச சில பிரச்சனையும் சரி திங்க் பண்ணி கடைசியில் ஏதோ ஒரு சஃபரிங் இருந்துக்கிட்டே இருக்கும். மற்ற உயிரினத்திற்கு அது இருக்கா அப்படின்னா சில நேரங்களில் இருக்குது, அது கடந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னா மனம்தான். இப்போ சில இடங்களுக்கு நீங்கள் போகும்போது இப்படிலாம் பண்ணுங்க, உங்களோட மனம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், லேசாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பொருளோட தன்மைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான், அதோட முழுமையான ஒரு விஷயத்த உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்போ மனம்னா என்ன? மனம் எப்படி வேலை செய்யுது? அப்ப மனம் எப்படி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுது? இதுலேருந்து நான் எப்படி வெளிய வரணும்? இதுக்கு சுலபமான வழி என்ன? அப்படின்னக்கூடிய அனைத்து விஷயத்த பத்தி தான் இந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி வர இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் ஒர்க் ஷாப்பாக நான் எடுக்க இருக்கிறேன். நீங்களும் இதில தாராளமாக கலந்துக்கலாம். டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 7 to 9. ஸோ 7 PM to 9 PM. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணவங்க சில பேர் வந்து 10 AM to 12 PM வரைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த பேட்ச் கிடையாது. அன்றைக்கி ஒரே பேட்ச் மட்டும்தான். 7 PM to 9 PM. நீங்களும் கலந்துக்கலாம். லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. ஜாயின் பண்ணணும்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் இனிய வணக்கம். ஸோ ஏகப்பட்ட வீடியோக்களில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போ இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசியிருக்கேன். ஸோ கிளாஸ்லேயும் நிறைய விஷயங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே இன்னும் ஒரு சில விஷயங்கள் மூலமாக சில பெர்ஸ்பெக்டிவ் மூலமாக சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது சில கேட் ஓப்பன் ஆகலாமோ அப்படின்றதோட ஒரு ஆசையில் இதை ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இப்போது அந்த அறிவு ஒரு மனிதனுக்கு எப்படி பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆரம்ப காலங்கள்லேருந்து ஒரு குழந்தை வளர ஆரம்பிக்கும் போதில் இருந்து அந்த அறிவு வந்து பிறக்க ஆரம்பிக்குது. இந்த அறிவு எப்படிப்பட்ட ஒரு அறிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது உயிருக்கான ஒரு அறிவாக இருக்குது. இப்போ உயிருக்கான அறிவுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ இந்த ஜென்மத்தில் சில விஷயங்களை உணர்றீங்க, சில விஷயங்களை அனுபவிக்கிறீங்க. இப்போது இந்த அறிவு என்ன பண்ணுது அப்படின்னா, அடுத்த ஜென்மத்துக்கும் அதை கொண்டு செல்லுது. அப்போது இந்த அறிவு என்னென்னா, அடுத்த ஜென்மத்துக்கும் இங்கே நீங்கள் சேர்க்கக்கூடிய அறிவு அடுத்த ஜென்மத்துக்கும் எடுத்துகிட்டு போகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த அறிவு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, குழந்தையாக பிறந்து அந்த குழந்தை பேச ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அங்கங்கே இருந்து சில அனுபவங்களை எடுக்க ஆரம்பிக்குது. இப்போது இதை தொட்டா சுடும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, தொட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் நான் அதை தொடுறேன்னு சொல்லி அந்த குழந்தை எவ்வளோ தான் இது பண்ணாலும், நீ தொடக்கூடாதுமா, அது உன்னை சுற்றுமா அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே அந்த குழந்தைக்கு அது படவே படாது. இப்போ அந்த குழந்தைய கூப்பிட்டு இங்கே வா, லைட்டாக வான்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ரொம்ப பெருசாக காயப்படாத அளவுக்கு லைட்டாக சூடு இருக்குன்றதை மட்டும் காமிச்சிட்டிங்கன்னா, அடுத்த வாட்டி நீ அங்கே பக்கத்தில் வா, அதை தொடுன்னா கூட அந்த குழந்தை தொடாது. காரணம் என்னென்னா, அந்த அனுபவம் அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை டீச் பண்ணியிருக்கு. அப்போ இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா, அறிவிலேருந்து வந்தது. அடுத்து திரும்பவும் அடுத்த பிறப்பு எடுக்கும்போது இந்த அனுபவங்கள்லாம் போயிடும். இந்த ஆன்மா அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா அனுபவம், அந்த உயிருக்கான அனுபவம் உள்ளே நிலைத்து இருக்கும், அந்த ஆன்மா கிட்ட இருக்கும். அது இப்போ இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த அனுபவங்கள் எல்லாமே திரும்பவும் நீங்கள் அடுத்த பிறப்பு எடுக்கும்போது அதை நீங்கள் திரும்ப லேர்ன் பண்ண போகிறீங்க, அங்கேருந்து சில விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஆனால் அந்த ஆன்மா அனுபவம்ன்றது அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு தொடர ஆரம்பிக்கும். அப்போ இந்த அறிவுன்றது இந்த மிகப்பெரிய ஒரு சொத்து. அந்த அறிவுக்கு நம்ம என்ன விஷயத்தை கொடுக்குறோன்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் இங்கே என்ன மாதிரியான விஷயங்களை எடுத்து அந்த அறிவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ, அது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு க்ரோ ஆகி அடுத்த கட்ட நிலைக்கும் அடுத்த ஜென்மத்திற்கும் இறைவன்கிட்ட போகும்போதும் எல்லா இடத்துக்கும் இந்த அறிவுன்றது இங்கே தேவைப்படுது. அப்போ இந்த அறிவு எப்போ செயல்படும் அப்படின்னா, இந்த உடம்பு இருக்கும்போது தான் செயல்படும். இந்த ஆன்மாவிற்கு தேவையான அறிவு இந்த உடல் கிடைக்கும் போது தான் அந்த உயிருக்கான அனுபவமாக அது மாறுது. அந்த அறிவு தான் அந்த அனுபவமாக மாறுது. அப்போது அனுபவம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஒரு விஷயமா அதை நான் பார்க்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்லாம் சொல்லுவாங்க, அந்த அனுபவம் உனக்கு அனுபவப்பட்டால் தான் தெரியும்னா, ஐயோ அதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் வந்ததுக்கான காரணமே அனுபவம் தான். அனுபவத்திற்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. எதை நான் சொன்னேன் ஆல்ரெடி, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம அந்த அனுபவத்தை பற்றி பேசியிருந்தாலும் ஏதோ சில பெர்ஸ்பெக்டிவில் சொல்லும்போது உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு சில கேட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, மிகப்பெரிய ஒரு சொத்து இந்த அனுபவம்ன்றது. இப்போது ஒருத்தன் ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு பிரச்சனையில் அனுபவிக்கிறான்னு வச்சுப்போம். அந்த பிரச்சனையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு அனுபவம் பிறக்குது.
அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த அவன் வந்து இதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறான். இப்போது நான் ஸ்கூல் படிக்கும்போது ஃபுட்போர்டு அடிச்சுட்டு நம்ம வந்து பஸ்ஸில் வரும்போது ஃபுட்போர்டு அடிச்சுட்டே வருவோம். ஓகே, நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கும்போது வரும்போது அது ஒரு மாஸ், அது ஒரு சீனு. அப்படியே வந்து ஃபுட்போர்டு அடிச்சுட்டு வந்தால் அப்படியே ஒரு பெரிய ஆளாக நம்ம மாறிட்டதாகவும் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டதாகவும் ஒரு ஃபீல் வரும். அப்போ வந்து யாராவது எங்கள் அம்மாட்ட வந்து இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து ஃபுட்போர்டு அடிச்சுட்டு வரான், கொஞ்சம் என்னான்னு கேளுங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கடுப்பு வரும். என்ன போய் வர்றவங்க வந்து போய் இதெல்லாம் சொல்லி வச்சுட்ருக்குறாங்க, நம்ம எப்படி மாசாக வரோம், இதெல்லாம் போய் இன்னொருத்தவங்க சொல்லிட்டு இருக்கலாமா, நீங்கள் எதுக்குமா என்ன கேள்வி கேட்குறீங்க, நான் அப்படி அடிச்சேன்னு தெரியுமா, இப்படிலாம் பேசுவோம். ஆனால் அந்த அனுபவம் இருக்குல்ல, இப்போ ஃபுட்போர்டு அடித்ததுக்கப்புறம் ஏதோ ஒன்று அடிப்படும் போது, கால் அடிப்படும் போது, கை அடிப்படும் போது, அந்த கை கால் அடிபட்டு அவனால் நடக்க முடியாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வாட்டி அவன் அதை பண்ண மாட்டான். அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, இந்த இயற்கை நீ ஒரு விஷயத்த பண்ணுறியா, அந்த பண்ணுறதன் மூலமாக உனக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கணும். அந்த அனுபவத்தை கொடுத்தா தான் ஒரு விஷயம் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லி உனக்கு புரியும். நான் பல விஷயங்களை உனக்கு உணர்த்தினாலும் அது புரியாது. இதை பண்ணாதன்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான், அது இறைவன் வந்து சொல்கிறது தான். இறைவன் எப்படி உனக்கு சொல்ல முடியும், யார் மூலமாக சொல்ல முடியும். அப்போ நான் சொல்கிறேன், சொல்லும்போது அது உனக்கு புரியலை, அப்போ அது அனுபவமாக அனுபவி புரிஞ்சுப்பேன். எவ்வளோ பெரிய ஒரு மேட்ரு பாருங்களேன் அந்த அனுபவம்ன்றது. அப்போ இந்த அனுபவம்ன்ற ஒரு விஷயத்தை கொடுத்தா அவன் அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறி போய்கிட்டே இருக்கான். அப்போது இந்த அனுபவத்தை பெறுவதற்காக முன்னாடி செஞ்ச இந்த கர்மத்தினோட சில செயல்கள், அந்த கர்மம் ஏற்பட்டதுனால இப்போ இந்த செயல் நடக்குது. அந்த செயலுக்கான அந்த செயல் விளைவு ஏற்படும் போது உங்களுக்கு ஒரு அனுபவம் பிறக்குது. அந்த அனுபவம் தான் உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்துகிட்டு போகுது. இப்போ இங்கே இந்த விஷயம் செஞ்சியா, திரும்ப உனக்கு இது நடந்துருச்சா, அப்போ இதுக்கப்புறம் நீ வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கோ. இதை பண்ணினா உனக்கு இப்படிப்பட்ட சில அனுபவங்கள் ஏற்படும், அதனால் இதை நீ பண்ணக்கூடாது. நீ தர்மத்தின் படி தான் இருக்கணும், கொள்ளையடிக்கக்கூடாது, திருடக்கூடாது, மற்றவனை காயப்படுத்தக்கூடாது, மற்றவனை வந்து வன்சொல் பேசக்கூடாது, மற்றவனை இழிவுபடுத்தி பேசக்கூடாது, பின்னாடி போய் இன்னொருத்தனை பேசக்கூடாது, இன்னொருத்தனுக்கு அன்பாக இரு. இப்படின்னு கூட அனைத்து விஷயமும் எப்போ புரியும் அப்படின்னா அனுபவித்தால் புரியும். இந்த ஒரு ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது அப்படி இருக்கும்போது ஒரு பையனோட நிலை வேறு. ஒரு 27 வயசு 28 வயசை தொடும்போது ஒரு ஆண்மகனோட நிலை வேறு. இதுவே ஒரு 35-40 தொடும்போது அந்த ஆண்மகனோட நிலை வேறு. இப்போ இதுவே வந்து ஒரு 45-50க்கு மேலே தொடும்போது அந்த ஆணோட நிலை டோட்டலாக வேறு. அப்போ என்னென்னா இந்த வயதுக்கான அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த அனுபவம் தான் அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு பாடத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே வருது. அப்போது இது எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த அறிவில் இருந்து வருது. அப்போது ஒரு குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன காட்டணும், என்ன கொடுக்கணுன்றது எல்லாமே அந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஒரு அம்மா அப்பாக்களுக்கும் சொல்கிறேன், ஒரு பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன். ஏன்னா அந்த அறிவை எடுத்துகிட்டு தான் அந்த குழந்தை இந்த உலகத்தில் வாழப்போகுது. அந்த அறிவை எடுத்துகிட்டு தான் இந்த குழந்தை வந்து இந்த உலகத்தையே ஃபேஸ் பண்ண போதுன்னும் போது அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நம்மளுக்கு உண்டு. அதனால தான் நான் எப்பயுமே மற்றவங்கள்ட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, இன்னொருத்தன் உன்னை பார்த்து இப்போனா ஏதாவது ஒரு நான் வச்சுருக்கக்கூடிய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து பார்த்தீங்கன்னா R15. ஓகே, இப்போ நான் பைக் R15 எடுத்த உடனே இங்கே சுற்றி உள்ள சின்ன சின்ன குழந்தைங்கள் எல்லாமே R15டா அப்பா வேறு லெவல்ரா அப்படின்னு சொல்லி பார்ப்பான். அப்போது அந்த இடத்துல எனக்கு உண்மையாகவே வேகமாக போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும், எனக்கு அந்த இடத்துல வேகமாக போகணும், அப்போ தான் நான் அந்த இடத்துக்கு போக முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த குழந்தை பார்க்கும்போது நான் பொறுமையாக ஓட்டுறேன். ஏன்னா அவன் என்னை பார்த்து ஐயோ இப்படி ஓட்டினா மாசுன்னு சொல்லி அவனுக்கு எதுவும் க்ரியேட் ஆகிடக்கூடாது. அப்போ அந்த அறிவு அவனுக்கு அதை சொல்லி அதுக்கப்புறம் திரும்பவும் அது சரியாக தவறான்றது எப்போ தெரியும் அப்படின்னா, அவன் திரும்பவும் இந்த மாதிரி R15 எடுத்துகிட்டு அனுபவிக்கும் போது ஒரு பிரச்சனையை அனுபவிக்கும் போது ஐயோ நம்ம ஓட்டுறது தப்புன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறத தாண்டி இந்த இடத்துலேருந்தே நம்ம எப்படி எதை விதைக்கணுன்றது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு பெற்றோர்களுக்கு உண்டு. அப்போ அறிவுன்றது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த அறிவை வச்சு தான் நீங்கள் எது வேணும் எது வேணான்னு முடிவு பண்ணுறீங்க. உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த அனைத்து சொத்தும் இந்த அறிவின் மூலமாக கிடைச்சது. நீங்கள் இழந்த அனைத்து விஷயமும் இந்த அறிவின் மூலமாக தான் நீங்கள் இழந்திருக்கிறீங்க. இந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அறிவின் மூலமாக தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த அறிவுக்கான வேலை என்ன, அப்போ அறிவை நான் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஸோ அனுபவம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எனக்கு ஏன் இது நடக்குதுன்ற கேள்வியை தாண்டி இது எனக்கு ஒரு அனுபவம், இந்த அனுபவத்தில் நான் என்ன எடுத்துக்கணும்னு நீங்கள் கடந்து போயிட்டு அதிலேருந்து என்ன பாயிண்ட் டேக்அவே என்ன அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் மிக சிறப்பாக இருக்கும். ஸோ அறிவுன்றது மிகப்பெரிய 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 ஒரு சொத்து. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு எந்த அளவுக்கு டீப்பாக புரியும்னு எனக்கு தெரியல. பட் இதை யோசிச்சு பாருங்கள். நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் மசை போட்டு பாருங்கள். உங்களோட லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை வச்சு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த இயற்கை உங்களுக்கு உணர்த்தும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்களில்
நான் என்ன நினைக்கிறேனோ அது அப்படியே இங்கே என்னதான் மொழியாக இருந்தாலும் கொடுக்க முடியாது. உணர்வில் கலந்தது தான். அந்த உணர்வில் கலந்ததை திரும்ப உங்களுக்குள்ளே நீங்கள் திங்க் பண்ணும்போது அது உணர்வாக புரிஞ்சுக்க முடியுமே தவிர மற்றபடி இங்கே என்ன நான் உணர்ந்தன்றதை முழுமையாக சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அனுபவம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். அனுபவத்திலிருந்து தான் ஒரு விஷயமும் நீங்கள் அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேறுறீங்க. ஸோ எந்த அனுபவம் கிடைத்தாலும் அதை நினச்சி வருத்தப்படணுன்ற அவசியம் இல்லை. அது உங்களை முன்னேற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு படிக்கட்டுன்னு தெரிஞ்சுங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.